இந்த கொஸ்டின்ஸ் வந்து 2022 கேட்டிருக்காங்க சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸில். இந்த ஏ சீரீஸில் உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இயர்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு மெத்தடில் ஒரு டைப்பில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இல்லாட்டி A1 A2 A3 எக்ஸட்ரா பி த இன்க்ரீஸிங் ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் ஜிபின்னு ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். ஸோ இன்க்ரீஸிங் ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் ஆஃப் பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ் இஃப் A1 A3 A5 A7 is equal to 1/1296 and A2 plus A4 is equal to 7/36, then the value of A6 plus A8 plus A10 is equal to whatன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதை என்ன பண்ணுறோம்னா சீக்வன்ஸ் ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் வந்து இன்க்ரீஸிங் ப்ராசஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஜென்ரல் ஃபார்மேட் என்னென்னா AN is equal to small a r power n minus 1. This is the general format of AN. So AN is equal to small a r power n minus 1. ஸோ இது வந்து n minus 1. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே சீக்வன்ஸ் A1 A2 A3 and so on கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இது ஜென்ரல் ஃபார்மேட்டில் நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க A1 A3 தென் A5 கொஸ்டினில் கொடுத்துருக்காது A7 ஈக்குவல் டு 1/1296. இதுதான் உன்னோட கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் அ கிவன் ஒன். ஸோ இப்போ இதுக்கு இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணோம் அப்படின்னா AN. ஸோ ANங்கிறது என்னென்னா இப்போ இதுக்கு பதிலாக இந்த இடத்துல அப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்க. A இன்ட்டு R பவர் n minus 1. n minus 1 அங்கே என்ன போடுவோம் 1 போடுவோமா? அப்போ 1 minus 1 அப்போ R பவர் நாட்னு கிடைக்கும். அப்போ எனிதிங் பவர் 0 இஸ் 1. ஸோ A மட்டும்தான் வரும். அகைன் A3னா A R பவர் 3 minus 1. ஸோ 3 minus 1னா 2ன்னு கிடைக்கும். தென் அகைன் A R பவர் 4. தென் அகைன் A R பவர் 6 is equal to 1/1096. ஓகேவா? ஸோ இப்போ how many R இது எல்லாமே மல்டிப்ளைல இருக்குது. ஸோ எல்லாம் மல்டிப்ளைல இருக்கிறதுனால A இன்ட்டு A இன்ட்டு A இன்ட்டு A பவர் 4. தென் R எத்தனை இருக்குது? how many R's? இங்கே 4 இருக்குது, 6 10 12. ஸோ அப்போ A பவர் 4 R பவர் 12 1/. ஓகேவா? இப்போ இதில் எதை காமனாக எடுக்கலாம்? அப்போ எல்லாமே 4ஓட பவராக இருக்குது. ஸோ அப்போ A பவர் R பவர் 3 ஹோல் பவர் 4ன்னு எழுதலாமா? காமனாக எடுத்துடலாமா? 1/. தென் அகைன் இது 6 பவர் 4. 6 பவர் 4னா 6 இன்ட்டு 6. ஸோ இது வந்து என்னென்னா A பவர் 4 R பவர் 12ன்னு இருக்குது. ஸோ அப்போ இதில் காமன் எதுனா 4 காமன் டேக்கிங் அவுட் சைட் பவர் ஆஃப் த காமன் 4. ஸோ A R கியூப் பவர் 4 இஸ் ஈக்குவல் டு 1/1296 வந்து எதுக்கு ஈக்குவல்னா 6 பவர் 4க்கு ஈக்குவல். ஸோ 6 பவர் 4ஆக எழுதிடும். இப்போ இது எல்லாமே பவர் 4th ரூட்டா? ஸோ இந்த சைடு வந்தப்போ 4th ரூட்டாக எழுதுகிறப்ப என்ன வரும்னா A R கியூப் இஸ் ஈக்குவல் டு 1/6க்கு ஈக்குவல். A R cube is equal to 1/6க்கு ஈக்குவல். இட்ஸ் கிளியர்? புரியுதா? ஸோ A R power cube the whole power 4 is equal to 1/6 power 4. ஸோ 1/6 power 4னா இப்போ இதில் வந்து இதுவும் 4th ரூட்டாக இருக்குது, இதுவும் 4th ரூட்டாக இருக்குது. ஸோ கேன்சல் A பவர் R கியூப் இஸ் ஈக்குவல் டு 1/6ன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்னா A R கியூபோட வேல்யூ. இதை இன்னும் நமக்கு கன்வீனியன்ட்டுக்காக எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா A இன்ட்டு R இன்ட்டு R ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/6ன்னு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். எதுக்காகனா பின்னாடி தேவைப்படும், அதுக்காக இப்போ எழுதுகிறோம். ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? கண்டிஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொஸ்டினில் A2 A4 is equal to 7/36ன்னு எழுதியிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா A இன்ட்டு R பவர் 2 minus 1. A இன்ட்டு R பவர் 2 minus 1 எழுதணும்னா A பவர் R1 ப்ளஸ் A4 அப்படின்னா A இன்ட்டு R பவர் 4 minus 3. ஜென்ரல் ஃபார்முலா என்னென்னா R பவர் n minus 1. இப்போ 4 minus 1 அப்போ 3ன்னு வரும் ஈக்குவல் டு 7/36ன்னு வரும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்தது இதை இன்னும் ஸ்ப்ளிட்டப் பண்ணலாம். இப்போ இதில் எது காமனாக இருக்கோ இப்போ A பவர் R கியூப். A பவர் R கியூபோட வேல்யூ நமக்கு தெரியுமா 1/6ன்னு. அப்போ AR ப்ளஸ் 1/6 இஸ் ஈக்குவல் டு 7/36. இப்போ ARோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ 7/36 மைனஸ் 1/6. நம்ம எல்சிஎம் எடுப்போம்ல எப்பொழுதும் போல் ஆஸ் யூஷுவல் எல்சிஎம் எடுத்துருவோம். ஸோ அப்போ 7 minus 1 1/36. அப்போ ARோட வேல்யூ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? 1/36ன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோங்க. ARோட வேல்யூ 1/36. AR கியூபோட வேல்யூ 1/6ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ARோட வேல்யூ 1/36ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அடுத்த கொஸ்டின் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். A6 ப்ளஸ்
A8 ப்ளஸ் A10 ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ A6ஓட சீக்வன்ஸ் எப்படி எழுதலாம்? A இன்ட்டு ஆர் பவர் 6 மைனஸ் 1 அப்போ 5 ப்ளஸ் A இன்ட்டு ஆர் பவர் 8 மைனஸ் 1னா 7 ப்ளஸ் A இன்ட்டு ஆர் பவர் 9. ஸோ இப்போ இதில் எது காமன்? A ஆர் பவர் 5 இஸ் அ காமன். டேக்கிங் அவுட் சைட் 1 ப்ளஸ் A. இதில் ரிமைனிங் என்ன இருக்கும்? A எடுத்தாச்சு, ஆர் பவர் 5 எடுத்தாச்சு, தென் ஆர் ஸ்கொயர் மட்டும் இருக்கும். தென் அகெயின் A ஆர் பவர் 9 வெளில எடுத்துட்டோம். ரிமைனிங் என்ன இருக்கும்? ஆர் பவர் 4ன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் A இன்ட்டு ஆர் பவர் 5. நமக்கு ஆல்ரெடி நம்ம கையில் என்ன இருக்குது? A ஆர் கியூப் கையில் இருக்கா? அப்போ அதனால் A ஆர் பவர் 5 எப்படி பிரிச்சுக்கலாம்? ஆர் கியூப் இன்ட்டு ஆர் ஸ்கொயர்னு பிரிச்சுக்கலாம். தென் அகைன் 1 ப்ளஸ் ஆர் ஸ்கொயர், தென் ஆர் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு இதை பிரித்து எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இதிலேருந்து நெக்ஸ்ட்டு நம்ம இதில் கூட கண்டிஷன்ஸ் ஒன்று அப்ளை பண்ணலாம். A ஆர் ஸ்கொயர்ன்றது எழுதியிருக்கோம்ல, ஆரோட வேல்யூ நம்ம இதில் கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ A ஆர் கியூப், A ஆர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 1/6ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம்ல. இதில் A இன்ட்டு ஆர் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/6ன்னு எழுதணும். A ஆருங்கிறது நமக்கு வேல்யூ என்ன தெரியும்? 1/36ன்னு தெரியும். ஸோ 1/36. ஸோ 1/36. ஸோ அப்போ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/6. அப்போ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு திஸ் 36 கன்வெர்ட் பண்ணோன்னா 36/6ன்னு வரும். ஸோ 36/6ன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 6ன்னு கிடைக்கும். அப்போ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 6ன்னு எழுதலாம். ஸோ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 6ன்னு எழுதுவோம். ஓகேவா? ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 6ன்னு கிடச்சிருக்கு. அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இப்போ ஆரோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். A ஆர் கியூபை யூஸ் பண்ணி ஆரோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுட்டோம். தென் அகைன் இப்போ இதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். A ஆர் கியூபோட வேல்யூ நமக்கு என்னென்னு தெரியும்? 1/6ன்னு தெரியும். தென் ஆர் ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு என்னென்னு தெரியும்? 6ன்னு தெரியும். இங்கே ஆர் ஸ்கொயரோட வேல்யூ 6ன்னு தான் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். அகைன் 1 ப்ளஸ் ஆர் ஸ்கொயரோட வேல்யூ 6 ப்ளஸ் இங்கே ஆர் ஸ்கொயரோட வேல்யூ 6, தென் அகைன் ஸ்கொயர்டு. ஸோ 6 and 6 கேன்சல். தென் அகைன் 1 ப்ளஸ் 6 ப்ளஸ் 36. இதை ஆட் பண்ணோன்னா 42 ப்ளஸ் 1 43. ஸோ A6 ப்ளஸ் A8 ப்ளஸ் A10 அதோட ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா நமக்கு 43 கிடைக்குது. தேங்க்யூ.